இந்த பதிவு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆன்மீகத்திற்கான இந்த பதிவு வந்து வெளியிடுறேங்க. இப்ப நாம் ஒண்ணு படிச்சிருக்கிறோம் அப்படின்னா அதை வந்து 4 பேர்த்துக்கு தெரியப்படுத்துறது தான் சரி. இந்த ஆன்மீக ரீதியா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்து மதத்தினுடைய வேதங்கள், புராணம், இதிகாசங்கள், உபநிஷதம், ஜோதிட சாஸ்திரம் மற்றும் பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில பரிசுத்தம், வேதாகமம், இஸ்லாத்துல இருக்கிற ஹதீஸ், திருக்குரான் இதெல்லாம் படிச்சதுனால இந்த ஆன்மீக பதிவு வெளியிடுறேங்க. எல்லாமே படிச்சேன்னு சொல்றது கட்டுறது கையளவு, ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன். இப்ப இந்த படிச்சதை வச்சு நாம் மக்களுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்திற்கோ இல்ல ஒரு மதஸ்தனருக்கோ ஒரு யாரோ ஒரு பர்டிகுலரா ஒருத்தருக்காக இந்த பதிவை வந்து நான் வெளியிடல. உலக மக்கள் அனைவருக்காகவும் இந்த பதிவு வந்து வெளியிடுறாங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறது உலக மக்கள் அனைவருமே எல்லா கண்ட்ரிலையுமே இது வந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்கு. இந்த பதிவு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு வகுப்பாய் வந்து இதை துவங்குறாங்க. இது என்னன்னா, ஆன்மீகத்துல ஒருத்தர் எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாரு அப்படின்னு அவரே தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அந்த ஸ்டேஜ்ல இருந்து அவரை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போறதுக்காகவும் இந்த பதிவு வந்து நான் வெளியிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா நாம எந்த ஸ்டேஜ்ல ஆன்மீகத்துல இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் பதிவை வந்து வெளியிடுறேங்க. இந்த பதிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கடவுள் மறுப்பாளர்களையும் இருப்பாங்க, அவங்களும் ஆன்மீகத்துக்குள்ள வரணுங்கிறதுக்காக இந்த பதிவை வந்து வெளியிடுறாங்க. அவங்களோட அறியாமை தான் இந்த கடவுள் மறுப்பாளர்னு சொல்லப்படுது. அவங்களுக்கும் அந்த அறியப்பட்டுச்சுன்னா கட்டாயம் அவங்களும் கடவுள் நம்பிக்கைக்குள்ள வருவாங்க. இப்போ ஒரு கதையிலிருந்து உங்களுக்கு வந்து இது தொடங்குறேன். இந்த கதை அநேக இடங்கள்ல கேட்டிருக்கலாம், புத்தகங்கள்ல படிச்சிருக்கலாம். அதே கதையை வச்சுதான் நான் இந்த வகுப்பை வந்து நான் தொடங்க போறேன். அந்த கதை என்ன அப்படின்னா, நாரத முனிவர் அனைவருக்குமே தெரிஞ்சவர் தான். மேக்சிமம் எல்லாருமே நாரத முனிவரை கேள்விப்பட்டிருப்பாங்க, படங்கள்லயும் புத்தகங்களையும் படிச்சிருப்பாங்க. நாரத முனிவர் பாத்தீங்கன்னா சதா காலமும் அவர் வந்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிச்சுட்டே இருப்பார் எப்பவுமே. இது உங்களுக்கு அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு நாள் அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சதா நேரமும் இதே நாமத்தை வந்து நம்ம உச்சரிச்சுட்டு இருக்கோம், இதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய பயன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவர் வந்து விருப்பப்பட்டார். அந்த விருப்பப்பட்டதனுடைய விளைவா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதைய தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சிக்கிற போது என்ன யோசிக்கிறாருன்னா, இதை பத்தி யாருகிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு கேட்கிற போது ஒரு தேவர்களிடமோ முனிவர்களிடமோ மனிதர்களிடமோ யாரிடம் போய் கேட்டாலும் என்னன்னு சொல்லுவாங்க, நீதான் அதிகமா இந்த நாமத்தை வந்து உச்சரிச்சிட்டு இருக்க, இது தெரியாம தான் உச்சரிச்சிட்டு இருக்கிறியான்னு திருப்பி அவரை கேட்டுருவாங்கன்ட்டு நிறைய பேர்த்த யோசிக்கிறாரு. ஆனா யாருகிட்டையும் போய் அவர் வந்து கேட்கல. பாத்தீங்கன்னா இங்க நம்ம போய் கேட்டா நம்ம இப்படி கேட்பாங்கன்னு அவர் கேட்கல. சரி என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற போது, சரி நம்ம நாராயணங்கிட்டயே போய் கேட்டலாம், விஷ்ணு பகவான் கிட்டயே போய் கேட்கலாம் அப்படின்ட்டு நேரா விஷ்ணு பகவான் கிட்ட போறாரு. அங்க போய் பாத்தீங்க அப்படின்னா பகவான் கிட்ட கேட்கிறாரு, நான் இதே சதா காலமும் நான் வந்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற நாமத்தை நான் உச்சரிச்சிட்டு இருக்கேன், இதனுடைய பயனையும் அர்த்தத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன் அப்படிங்கிறாரு. நாராயணன் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷம் வரவேற்கிறேன் அப்படின்ட்டு, நீ கட்டாயம் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு என்ன சொல்றாருன்னா, அங்க ஒரு ஆத்தங்கரை ஓரத்துல ஒரு வண்டு ஒண்ணு இருக்கு, அந்த வண்டிடம் போய் அதோட காதுல போய் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு வார்த்தையை காதுல சொன்னேன்னா அப்போ உனக்கு அதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய பயனையும் நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நாரத முனிவர் வராரு. வர வழியில ஒரு இவ்வளோ நாள் எனக்கு தெரியல,
ஒரு தேவர்களிடம் கேட்க சொல்லியிருக்கலாம், ஒரு மனிதர்களிடம் கேட்க சொல்லியிருக்கலாம். ஒரு வண்டோட காதுல போய் சொல்றதுனாலதான் இதனுடைய அர்த்தம் விளங்க போகுதா அப்படின்ட்டு நேரா அந்த வண்டை நோக்கி போறாரு. வண்டோட காதுல போய் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்றாரு. இந்த வண்டு என்ன ஆகுதுன்னா வண்டு இறந்துருது. வண்டு இறந்த உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம். இது என்னது ஓம் நமோ நாராயணாங்கிற வார்த்தை வந்து சொன்ன உடனே இந்த வண்டு இறந்துருச்சு, இப்போ மரிக்கிறது தான் இதனுடைய அர்த்தமா அப்படின்ட்டு நேரா திரும்பவும் நாராயணகிட்டயே போறாரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே வா நாரதா அப்படின்னு நாராயணன் சொல்றாரு. கடவுளே, இந்த மாதிரி வண்டோட காதுல போய் சொன்னேன், வண்டு இறந்துருச்சு, இப்போ நான் அடுத்து நான் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு, இறக்குறது தான் இதனோட அர்த்தமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே ஒண்ணும் இல்ல, அங்க ஒரு மர உச்சியில ஒரு பறவை உட்கார்ந்து இருக்கு, ஒரு குறிப்பிட்ட பேர் சொல்லி அந்த பறவையினுடைய காதுல போய் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிடு அப்படிங்கிறாரு. சரி, நம்ம போய் இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் கடவுள் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிதலோட நேரா அந்த பறவையினுடைய காதுல போய் சொல்றதுக்காக அவர் போறாரு. பாத்தீங்கன்னா காதுல போய் ஓம் நமோ நாராயணான்னு சொல்றாரு. அந்த பறவையும் இறந்துருது. உடனே ஒரு பயந்து போய் என்ன பண்றாரு, ஐயோ இது என்ன சொல்றதெல்லாம் இறக்குது அப்படின்ட்டு, இதனுடைய அர்த்தம் மாதிரி இறக்குறது தானா அப்படின்ட்டு என்ன பண்றாரு, திரும்பவும் நாராயணகிட்டயே அவர் போறாரு. போகும்போது போய் இந்த மாதிரி அந்த பறவையும் இறந்துருச்சு, என்ன பண்றதுங்க, அங்க ஒரு பசு ஒண்ணு கன்ற ஈன்ற ஒரு நிலைமையில் இருக்கு. அந்த கன்று வந்து ஈன்ற உடனே அந்த கன்று குட்டியினுடைய காதுல போய் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற வார்த்தையை நீ சொல், அப்போ உனக்கு அந்த அர்த்தமும் பயனும் விளங்கும் அப்படிங்கிறாரு. இவரும் வராரு. அந்த கன்று குட்டி என்ற உடனே அது காலில் சொல்றதுக்காக பக்கத்துல வந்துட்டாரு. வந்தோடனே இவருக்கு ஒரு யோசனை, வண்டு செத்துச்சு, யாரும் நம்மளை வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க, பறவை செத்துச்சு, ஒன்னும் இது இல்லை, ஆனா ஒரு உயிர் இறந்தது அப்படிங்கிறது தான். இப்ப 2 உயிர் செத்து இருக்கு இந்த வார்த்தையை சொன்னதுனால. இப்போ இந்த வார்த்தையினுடைய இப்போ ஒரு அர்த்தம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு உயிர் வந்து இது சொன்னா செத்துருங்கிறதான் என் மனசுக்குள்ள தோணுது. இருந்தும் நான் அதனுடைய பயனையும் அர்த்தத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். ஆனா இது பசு கன்றாச்சு, இது சொல்லி இது இறந்துருச்சுன்னே இது எனக்கு பாவம் வந்து சேர்ந்துருமே அப்படின்னு ஒரு பயப்படுறாரு. சரி, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோட அந்த கன்றுக்குட்டியனுடைய காதுல போய் சொல்றாரு, ஓம் நமோ நாராயணான்னு சொல்றாரு. அந்த கன்றுக்குட்டியும் இறந்துருது. இவருக்கு ஒரே பயமும் நடுக்கத்தோட, இப்படி ஒரு கன்றுக்குட்டியை கொன்ன பாவம் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்ட்டு நேரா நாராயணகிட்டயே போறாரு. போய் நாராயணகிட்ட இந்த மாதிரி அந்த கன்றுக்குட்டியும் இறந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாத்தீங்கன்னா நாராயணன் சிரிச்சுக்கிட்டே, இப்போ ஒரு நீ கட்டாயம் இதை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்குவே அதனுடைய அர்த்தத்தையும் பயனையும் அப்படின்ட்டு, ஒரு ராஜாவுக்கு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தையினுடைய காதுல போய் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லு, இதுதான் இதுல உனக்கு கட்டாயம் விளங்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு நேரா அந்த அரண்மனைக்கு வராரு. அரண்மனைக்கு வந்த உடனே நாரத முனிவர் வந்திருக்கிறாருன்னு செய்தி ராஜாவுக்கு அறிவிக்கப்படுது. ராஜா வந்து மிகுந்த சந்தோஷம். ஏன்னா நாரத முனிவருங்கிறது 3 தேவர்களும் என்ன கேட்டாலும் செய்யக்கூடிய மதிப்பு மிக்க முனிவர் ஆகும். அதனால அவரே நம்ம அரண்மனைக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிற போது நேரா ஒடியாராரு. வந்து வாங்க வாங்கன்னு வரவேற்பு கொடுக்கிறாரு. வரவேற்பு கொடுத்த உடனே அவரும் நாரத முனிவரும் உள்ள வராரு. போகும்போது இந்த மாதிரி ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கிற செய்தி வந்து சொல்லப்படுது.
அநேகர் போய் அந்த குழந்தையை பார்க்கறாங்க. இவரும் நான் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு கடவுள் சொன்னாரு. அந்த குழந்தைய நான் ஆசீர்வாதம் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ராஜா என்ன பண்றாரு, அந்த குழந்தைய காமிக்கிறதுக்காக உள்ள கூட்டிட்டு போறாரு. அந்த அறைக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. ராஜாவும் நாரத முனிவரும் கூட போறாங்க. போன உடனே நான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. பண்ணுங்க அப்படிங்கிற போது நாரத முனிவருக்கு ஒரு பயங்கரமான பயம். என்ன அப்படின்னா, வண்டு செத்துச்சு ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க, பறவை செத்துச்சு எதுவும் கேட்க மாட்டாங்க, பாவம் தான் வரும். பசு செத்துச்சு பாவம் வந்துச்சு. அதே இப்போ குழந்தை இறந்துருச்சுன்னா பாவமும் வந்துடும், பழி சொல்றதுக்கும் ஆள் இருக்கு. இப்போ பாவத்தையும் பழியும் நான் சமக்கணுமே அப்படின்னு ஒரு பயம் நடுக்கும். இருந்தாலும் அவருக்கு என்ன, நாம அந்த நமோ நாராயணாங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தையும் பயனையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறக்காக சரி நாம சொல்லலாம்னு முயற்சிச்சு போகும்போது திடீர்னு ஒரு யோசனை வருது. எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சுட்டு நம்ம சொல்லலாம். சொல்லும் போது அது இறந்துருச்சுன்னா கூட நம்ம ஏதோ ஒன்று சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணப்படுறாரு. சரி எல்லாரும் வெளியில போங்க, நான் தனியா ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறாரு. அப்ப என்ன பண்றாங்க, ராஜா சொல்றாரு எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. ராஜாவும் வெளியே போயிடுறாரு. பாத்தீங்கன்னா பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் எங்க பாவமும் பழியும் வந்துருமோ அப்படின்னு அப்படியே மெதுவா குழந்தை நோக்கி போறாரு. குழந்தை நோக்கி போகும்போது பாத்தீங்க அப்படின்னா குழந்தை சிரிச்சுக்கிட்டே வணக்கம் சொல்லி, வாங்க என் காதுல ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. இவருக்கு ஒரே ஆச்சரியம். முதல் ஆச்சரியம் பாத்தீங்கன்னா குழந்தை பேசுதே அப்படின்னு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான் என்ன சொல்ல வந்திருக்கனோ அது குழந்தைக்கு தெரியுது அப்படின்னு. அப்புறம் உடனே ஆச்சரியத்தோடயே அப்படியே மெதுவா குழந்தையை நோக்கி போறாரு. பாத்தீங்கன்னா குழந்தை வந்தோடனே ஒரு பயம். எங்கே என்னதான் ஆச்சரியப்பட்டாலும் எங்க நமோ நாராயணாங்கிற வார்த்தையை சொல்லி அந்த குழந்தை இறந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோட இன்னும் ஒரு சில நவர்றாரு, நடந்து போறாரு. அந்த குழந்தை சொல்லுது, பயக்காதீங்க, நீங்க ஒரு வண்டோட காதுல போய் ஓம் நமோ நாராயணான்னு சொன்னீங்க, அது இறந்தது. பறவையோட காதுல போய் ஓம் நமோ நாராயணான்னு சொன்னீங்க, அதுவும் இறந்தது. பசுவோட காதுல போய் ஓம் நமோ நாராயணான்னு சொன்னீங்க, அதுவும் இறந்தது. அது வேற யாரும் இல்ல, நான் வண்டா இருந்தேன். வண்டா இருக்கிற போது என்னோட காதுல ஓம் நமோ நாராயணான்னு சொன்னீங்க. நான் மறிச்சு எனக்கு மோட்சம் கிடைச்சு பறவையானேன். நான் பறவையா இருக்கிற போது நீங்க ஓம் நமோ நாராயணான்னு சொன்னீங்க. அந்த இடத்துல நான் மறிச்சு பசுனுடைய வயிற்றுல கன்றுக்குட்டியா பிறந்தேன். நான் கன்றுக்குட்டியா இருக்கிற போது நீங்க ஓம் நமோ நாராயணான்னு சொன்னீங்க. இப்ப நான் ராஜாவுக்கு குழந்தையா பிறந்திருக்கேன். இப்ப சொல்லுங்க, நான் இந்த வார்த்தையை கேட்கறதுனால நான் மறிக்க மாட்டேன். இப்போ அந்த மறிக்கிற ஸ்டேஜ்ல இருந்து நான் இப்போ ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டேன், இனி நான் மறிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுது. இவருக்கு ஒரே சந்தோஷம். ஓம் நமோ நாராயணான்னு சொல்றாரு. அந்த குழந்தையும் மறிக்கல. இப்ப இதுல இருந்து நாரத முனிவர் ஆகட்டும், இந்த கதையை கேட்கிற நீங்களாகட்டும், அனைவருமே என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புவீங்க இல்லையா? அதனுடைய பயனும் அர்த்தமும் இதுதான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இப்போ நான் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இது நீங்க ஒரு வகுப்பா தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கதையை கேட்கிற போது உங்க கூட ஒரு நபர் இருக்காரு, இல்ல அல்லது ஒரு சில நபர்கள் இந்த கதையை கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா கடவுளை மறுப்பாளர். அந்த கடவுளை மறுப்பாளர் உங்களிடம் என்னன்னு சொல்லுவாரு பாத்தீங்கன்னா, அப்போ ஓம் நமோ நாராயணாங்கிற வார்த்தைய
சொன்னா வண்டுக்கு மோட்சம் கிடைக்கும், அப்படித்தானே அர்த்தமாகுது அப்படின்னு கேட்பார். நீங்களும் ஆமாம் அப்படின்னு தான் பதில் சொல்லுவீங்க. அப்போ கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தா அப்போ வாங்க போலாம், போய் ஒரு வண்டோட காதுல போய் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லலாம். அந்த வண்டு இறக்குதா அப்படின்னு பார்க்கலாம், வாங்க டெஸ்ட் பண்ண கூப்பிடுவார். இப்ப உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுடைய மனநிலையில என்ன தோணும்? கட்டாயம் வண்டு சாகாது அப்படின்னு தோணும். அப்ப நீங்க அவருக்கு என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க, வண்டெல்லாம் சாகாது அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ அவர் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னா, அப்புறம் எதுக்கு ஓம் நமோ நாராயணான்னு நீங்க உச்சரிக்கிறீங்க அப்படின்னு கேட்பார். அப்போ பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க அதற்காக உங்களுடைய எண்ணங்கள் சரிதான்னு பேசுறதுக்காக இது மோட்சம் கிடைக்கும், எனக்கு நாம இறந்தா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவீர்களே தவிர அவர் திருப்தியாகிற மாதிரியான பதிலை உங்களால சொல்ல முடியுமா? அப்படின்னா இருக்காது. அதற்காக நீங்க நிறைய வாதிடுவீங்க, அவர்களும் வாதிடுவாங்க. இதுல என்னவெல்லாம் போகுது அப்படின்னா, நான் ஒரு சிலரிடம் கேட்கிற போது இதே இது போன்றே நான் பேசும்போது என்ன நடந்தது அப்படின்னா, அதாவது கடவுள் மறுப்பாளர்களுக்கு நடக்கிற அனைத்து விஷயங்களும், அதாவது கடவுள் மறுப்பாளர்களுக்கு வர்ற ஒரு நோயாகட்டும், ஒரு நல்ல விஷயமாகட்டும், கெட்ட விஷயமாகட்டும், அனைத்துமே கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் உண்டு. திருமணம், பதவி, புகழ், குழந்தை, செல்வாக்கு என அனைத்து நன்மைகளும், இறப்பு போன்ற அனைத்து துன்பங்களும், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா கடவுள் மறுப்பாளருக்கும் நடக்குது, கடவுளை ஏற்றுக்கொண்டவங்களுக்கும் நடக்குது. ஒரு நோய், ஒரு கொரோனா வருதுன்னா கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் வருது, கடவுளை மறுப்பாளர்களுக்கும் வருது. இப்ப இருவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நான் கடவுளை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு என்ன பயன்? அப்போ அவர் கேட்பார், நீங்க கடவுளை ஏற்றுக்கொண்டீங்க, உங்களுக்கு என்ன பயன் நடந்துச்சு? இப்ப இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? உங்களுக்கு இப்ப இதற்கு நீங்க சரியான பதில் சொல்றீங்க, அவர் திருப்தியாகிற மாதிரி அவர் கடவுளை ஏற்றுக்கொள்றதுக்கு சரியான ஒரு பதில் சொல்வீர்களானால் நீங்க ஆன்மீகத்துல ஒரு ஸ்டேஜ்ல, நல்ல ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல உங்களுக்கு நடக்கிறதா எனக்கு நடக்குது, எனக்கு ஒன்னும் பெருசா ஒன்னும் நடக்கல அப்படின்னா நீங்களும் கடவுளை மறுப்பாளர் போல தான் ஜீரோல இருக்கீங்க. போறோம், ஏதோ சாமி கும்பிடுறோம். இதுல முதலாவதே நான் சொன்ன மாதிரி இந்த கதையானது ஒரு மதத்திற்கானது அல்ல. இப்ப நீங்க இந்த கதையில ஓம் நமோ நாராயணங்கிற வார்த்தைக்கு பதிலா கிறிஸ்தவர்கள் கர்த்தர் என்றும், இஸ்லாமியர்கள் அல்லாஹ் என்றும் அந்த இடத்துல நீங்க அந்த வார்த்தைக்கு மாற்று வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது உங்களுக்கும் தான். நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராய் இருந்தாலும், எந்த கடவுளை வழிபடுவர்களா இருந்தாலும், கடவுளை மறுப்பாளர் என்னன்னு சொல்லுவாரு? இப்ப நீங்க கடவுளை வணங்குறீங்க, இப்ப நான் வணங்கல, எனக்கு நடக்கிற அனைத்து நன்மை தீமைகளும் உங்களுக்கு நடக்குது, உங்களுக்கு நடக்கிற நன்மை தீமைகள் அனைத்தும் எனக்கு நடக்குது. எந்த விஷயத்துல எங்களை விட நீங்க பெட்டரா இருக்கீங்க? இந்த விஷயம் நான் கடவுளை ஏத்துக்கிட்டேன், எனக்கு இது கிடைச்சிருக்குது, உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க? அவர் என்ன வண்டு சாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நாம போய் ஓம் நமோ நாராயணானா இல்ல கடவுளுடைய ஏதோ ஒரு பேரை சொன்னோம்னா அந்த வண்டு சாகுமா அப்படின்னா சாகாதுன்னு உங்க கூட வாதிடுவார். இப்ப இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படிங்கறத நீங்க யோசிச்சுக்கீங்க. ஆனா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த பதிவு, இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். அடுத்த பதிவுல நான் அதுக்கு உண்டான பதில் சொல்ல போறேன். என்ன பதில் சொல்ல போறேன்னா, அந்த வண்டு சாகும் அப்படின்னு சொல்றேன். நல்லாவே தெரியும். நானும் ஒரு பக்கம் என்ன சொல்றேன், ஓம் நமோ நாராயணானா வண்டு சாகாது. நானும் போய் சொன்னோம்னாலும், யார் போய் சொன்னாலும் அந்த வண்டு சாகாதுதான். ஆனா வண்டு சாகும் அப்படின்னு உங்களுக்கு விளக்கம் கொடுக்க போறேன். ரெண்டாவது, எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க
பாத்தீங்கன்னா கடவுள் மறுப்பாளர்கள் அனைவருக்குமே நான் சொல்றது என்னன்னா, அடுத்த வீடியோல கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அப்படி அவங்க என்ன பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கறதையும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நன்றி, வணக்கம்.